உடம்பு முழுக்க அடி உதை வாங்கி விளையாண்ட நம்ம இந்திய பிளேயர்கள் தோற்றாலும் இது கெத்தான ஒரு தோல்வி தாண்டா அப்படின்னு பார்க்குற எல்லாருமே சொல்கிற மாதிரியான சம்பவத்தை இன்னைக்கு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் டே 5ல் நம்ம இந்தியா நிகழ்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த லண்டன் லார்ட்ஸ் மைதானம் அங்கே குவிஞ்சிருந்த மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. மேலும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையும் தற்போது நம்ம இந்திய பிளேயர்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த மேட்ச்சில் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி ரிஷப் பண்ட் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே வந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு பொறுமையாக விளையாண்டு கண்டிப்பாக அடிக்க வேண்டிய அந்த ஸ்கோரை அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா வந்த கையோடைய ஸ்டம்புகள் பல கிலோமீட்டர் போய் தூரம் விழுற மாதிரி ரிஷப் பண்ட் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அவுட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்த நிதிஷ் ரெட்டி அவரும் நிதானமாக பொறுமையாக விளையாண்டு இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனார். ஆனால் மறுமுனையில் நல்லா விளையாண்டுட்டு இருந்த கேஎல் ராகுல் அவர் எல்பிடபிள்யூவில் அவுட் ஆயிட்டார். பின்னாடியே வந்த நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் உண்மையாகவே அவரை பயங்கரமாக திட்டணும் அப்படின்னு தான் தோணுது. டக் அவுட் ஆகி, அதாவது காட்டன் போல்ட் அவுட் ஆகி வந்த கையோடைய நடையை கட்டிட்டாரு வாஷிங்டன் சுந்தர். ஆனாலுமே அதுக்கப்புறமா நிதிஷ் ரெட்டி ஜடேஜா ரெண்டு பேருமே மேட்சை ரொம்ப பொறுமையாக விளையாண்டாங்க. ரொம்ப நிதானமாக விளையாண்டு வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஆனாலுமே நிதிஷ் ரெட்டி தேவையில்லாமல் கீப்பருக்கு கேட்சை கொடுத்து அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்போ இருந்து கண்டிப்பாக போலர்களை வச்சு சமாளிக்க வேண்டிய நிலைமை நம்ம இந்திய அணிக்கு உருவாக ஜடேஜா அப்பவும் அவரை விட்டு கொடுக்காம நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அவரை வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ரொம்பவே நிதானமாக நகர்த்தி, அதாவது ஒரு ஓவருக்கு ஒரு ரன் எடுத்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நிதானமாக கொண்டு போனாங்க ஜஸ்பிரிட் பும்ராவும் ஜடேஜா. ஸோ இதன் காரணமாக சரி விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்த இங்கிலாந்து அணியால் விக்கெட்டை எடுக்கவே முடியல. முக்கியமாக ஜடேஜா பும்ரா ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 132 பந்துகள் விளையாண்டுருக்காங்க. எடுத்தது என்னமோ 35 ரன் தான். இதில் 54 பந்து ஃபேஸ் பண்ணி 5 ரன் தான் பும்ரா அவர் எடுத்திருந்தாரு. இதனால இங்கிலாந்து ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாருமே பயப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இரண்டு பேருமே மேட்சை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே டெம்ட் ஆன பும்ரா டெம்ட் ஆகி கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அப்புறமா கூட விட்டு கொடுக்காத ஜடேஜா சிராஜ் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாரு. அதாவது என்னால் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராட முடியும் அப்படின்னு உடம்புகளில் பல இடத்துல அடி வாங்கியிருக்காரு. அதாவது இங்கிலாந்து போலர்கள் அவங்க சாதாரணமாக பந்து வீசல அடி உதை வாங்குற மாதிரியான கொடூரமான பாலை பும்ராவுக்கும் சிராஜுக்கும் ஜடேஜாவுக்குமே போட்டாரு. நிறைய பந்துகள் வீசினாங்க. ஜடேஜா ரெஸ்ட் ரூமுக்கு கூட அவர் போக முடியாம, அதாவது அடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் போய் விளையாண்டு கடைசியாக கஷ்டப்பட்டு சிராஜ் அவர் கூட ஒரு சிங்கிளா ஒரு ரன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து யாருமே நம்ப முடியாத அளவுக்கு கடைசி வெற்றி விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை இழுத்து கொண்டு போய் ஒரு மாதிரி விளையாண்டு கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருவாங்கடா நம்ம இந்திய அணி அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் ஷபீர் அவர் போட்ட பால் கரெக்டாக தான் டிஃபென்ஸ் வச்சார் சிராஜ். ஆனால் அந்த பந்து காலுக்கு உள்ளே புகுந்து போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெக் ஸ்டம்பில் லைட்டாக தட்டிவிட பெல்ஸ் கீழே விழுந்து சிராஜ் நம்பவே முடியல. ஆனாலுமே அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதன் காரணமாக பயங்கரமாக போராடினாங்க, கடைசி வரைக்கும் போராடினாங்க. ஜடேஜா நாட் அவுட் ஆகாமல் நிற்கிறாரு. இன்னும் 23 ரன் தான் தேவைப்படுது வெற்றியின் டார்கெட்டுக்காக. ஸோ இந்த சூழ்நிலையிலையும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த மேட்சை கொண்டு வந்து கடைசி 2 விக்கெட்டுக்கு மட்டுமே 200 பந்துகளுக்கு மேலே விளையாண்டுருக்காங்க. இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த பயம் சாதாரண பயம் கிடையாது. ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியும் முக்கியமாக பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கடுப்பாயிட்டாரு. தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தோல்வி பயத்தை காட்டி தான் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மேலும் 9வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு அதிக பந்துகள் விளையாண்ட ஜோடியாக ஜடேஜா பும்ரா அவங்க இரண்டு பேருமே இந்த ரெக்கார்டையும் இந்த மைதானத்தில் தற்போது நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ ஓவரால் லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்து ரசிகர்கள் கூடியிருந்தாலும் நம்ம இந்திய பிளேயர்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் ஆரவாரம். நம்ம இந்திய பிளேயர்கள் பேட்ஸ்மேனையும் கிரிக்கெட்டையும் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு வராங்க.